டாக்டர், துளசிக்கு ரொம்ப காயமாயிடுச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே? காயம் 2 நாள்ல ஆறிடும், பயப்படாதீங்க. துளசி இப்படி பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. தன்னை வருத்திக்கிட்டு பிரார்த்தனையா அவ குறையில்லாம செஞ்சிருக்கா. இத ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். அது அவ மாமா மேல வச்சிருக்கிற பாசம். அவருக்காக துளசி பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? என்னதான் இருந்தாலும் அவருடைய பொண்ணு இல்லையா? அப்பாவுக்கு ஒண்ணுனா எப்படி தாங்கிப்பா? அவளுடைய கண்ணீர், அவ சிந்தின ரத்தம், இதெல்லாம் மாமாவை நிச்சயமா காப்பாத்தும். தான் ஆடாட்டாலும் தன்னோட தசை ஆடும்னு சொல்லுவாங்க. அவர் தான் தன்னோட அப்பான்னு தெரியலனாலும் அவருக்காக உடம்ப வறுத்துக்கிட்ட சாமி கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கா. இதுதான் ரத்த பந்தம்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. மாமாவை எப்படியாவது காப்பாத்தணும், அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு சொன்ன மாதிரியே செஞ்சும் காட்டியிருக்கா. என்னதான் பாசம் இருந்தாலும் இப்படி காயம் படுற அளவுக்கு வேண்டணுமா? அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதாங்க. தன்னோட அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை தான் அவ பண்ணிருக்கா. அதுல ஒண்ணும் தப்பில்லையே. நம்ம குழந்தைய அவங்க குழந்தைய கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாங்க. சிவகாமி, சிவகாமி, இது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா மனசு ஒத்துக்க மாட்டேங்குதாங்க. சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெத்த புள்ளைய மாத்தி கொடுக்கிற உன் தைரியத்துக்கு முன்னாடி என்னால எதுவுமே பேச முடியல சிவகாமி. ரொம்ப நல்ல முடிவாதான் எடுத்திருக்கீங்கம்மா. ஓ சிவகாமி, உன் கையாலேயே இந்த புண்ணிய காரியத்தை செய். எடுத்துக்க சிவகாமி, இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம குழந்தை ஏசிபி நெஞ்சிலேயே வளரட்டும். அண்ணனுடைய பொண்ணு தங்கச்சி பொண்ணா வளரப்போகுது. உன்னை பார்த்தா ரொம்ப கர்வமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு சிவகாமி. குழந்தை இப்படி டாக்டர், எங்களை மன்னிச்சிருங்க டாக்டர். இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இத நமக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியமா பாத்துக்கணும். யாரும் செய்ய முடியாத தியாகத்தை செய்யற உங்களுக்கு நான் கண்டிப்பா துரோகம் செய்ய மாட்டேன். டாக்டர், எங்களுக்கு அப்புறம் துளசி தான் அவருடைய பொண்ணுன்னு ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். இது வரைக்கும் அந்த ரகசியத்தை காப்பாத்திட்டீங்க, இனிமேலும் காப்பாத்துவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சரி, துளசியை பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். வரேன் வாங்க சார். டாக்டர், ரொம்ப நன்றி. வாங்க. சிவகாமி, டாக்டர் அம்மா சொன்னதை கேட்டல்ல? தன்னுடைய ரத்த சம்பந்தம்னு தெரியலனாலும் தன்னையும் அறியாம தன்னோட அப்பாவுக்காக எவ்வளவு துடிச்சிருக்கால. அவர்தான் அப்பான்னு தெரிஞ்சா இன்னும் எவ்வளவு பாசம் வைப்பாளோ தெரியல. தனக்காக விரதம் இருந்து வேண்டிக்கிட்டது தன்னோட பொண்ணுதான்னு மாமாவுக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ தெரியலல்ல. தான் ராஜராஜனோட பொண்ணுங்கிறத துளசி நிரூபிச்சிட்டாமா. மாமாவுக்கு ஏத்த மாதிரி அதே அன்போட அவர மாதிரியே இவ்வளவு இருக்கா. அவ அப்படிதாங்க இருப்பா. என்ன இருந்தாலும் என் அண்ணனோட ரத்தமாச்சே, உண்மை தெரிஞ்சா என் அண்ணனும் என்னோட பொண்ணு என்னோட ரத்தம்னு சந்தோஷப்படுவாரு. அத்தை,
என்னத்த ஏதோ ரத்தம்னு பேசிட்டு இருந்தீங்க? என்னாச்சத்த? என்னோட பொண்ணு என்னோட ரத்தம் அப்படின்னு மாமா கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அது அது ஒண்ணு இல்ல விஸ்வா, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இல்ல மாமா, அத்தை ஏதோ ரத்தம்னு சொன்னாங்க, அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். ஓ அதுவா, துளசி அடிப்பிரதட்சணை பண்ணி அவ கால்ல ரத்த காயம் ஆயிடுச்சுல்ல, சிவகாமி அத பத்தி தான் பேசிட்டு இருந்தா. என்னோட பொண்ணு ரத்த காயம் ஆகிற அளவுக்கு மாமாவுக்காக வேண்டிக்கிட்டா. மாமா மேல அவளுக்கு அவ்வளோ பாசம். அவ என்னுடைய பொண்ணு, என்னோட ரத்தம். அவளை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தா. இல்ல சிவகாமி? ஆ, 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 ஆமா ஆமா விஸ்வா, நான் துளசி பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். விஸ்வா, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வர? ஆமா மாமா. அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு விஸ்வா? அப்பாவுக்கு இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்காரு. இன்னும் 3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு விஸ்வா. துளசி வேண்டிக்கிட்டது வீண் போகல. அத்தை, இப்ப துளசிக்கு எப்படி இருக்கு? ஆ, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாதான் இருக்கா. டாக்டர் வந்து காயத்துக்கு மருந்து போட்டு அவளுக்கு ஊசி போட்டுட்டு போனாங்க. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்னு சொன்னாங்க. இப்ப எங்க இருக்கா அத்தை? மேல ரூம்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. சரி அத்தை, நான் போய் துளசியை பார்த்துட்டு வந்துடுறேன். தப்பிச்சோம். சிவா, வாடா, உட்காரு. உடம்பு பூரா விஷத்தை வச்சுக்கிட்டு விரதம் இருக்காளா விரதம். துளசி, என்னாச்சு? அழாத. நீ ஏன்டா அழற? கால் எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா? என் காலுக்கு ஒன்றும் இல்லடா. டாக்டர் வந்து ஊசி போட்டாங்க.
ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. என் அப்பாவுக்காக தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற. டேய், நான் யாருக்காக இதெல்லாம் பண்றேன்? என் மாமாவுக்காகடா. அவர் என்னோட ரத்த சொந்தம்டா. இதை ஏண்டா நீ கஷ்டம்னு நினைக்கிற? அன்பு, பாசம், பிரியம் இப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம சும்மா இருப்போமா? நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு சரியாகணும்னு துடிப்போம்ல. நானும் அதை தாண்டா பண்ணேன். ஆமா, மாமாவுக்கு எப்படி இருக்கு? அப்பா நல்லா இருக்காரு துளசி. எல்லாமே உன்னாலதான். உன் வேண்டுதல் வீண் போகல. எனக்கு இப்பதாண்டா நிம்மதியா இருக்கு. மாமாவ அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அத்தைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சங்கடமாவே இருக்கு. எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. துளசி, அம்மா ஏதோ கோவத்துல தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அதை நீ மனசுல வச்சுக்காத. அவங்களையும் உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கோ. சேச்சே, எனக்கு அவங்க மேல எந்த வருத்தமும் இல்லடா. என்னால அவங்க கோவத்தை புரிஞ்சுக்க முடியுது. அவங்க இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க. அத்தை திட்டினதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கலடா. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்டா. அம்மாவும் அத்தையும் திரும்ப பழைய மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கும் ஹாப்பி தானே? எனக்கும் அந்த ஆசை இருக்கு துளசி. அவங்க ஒன்னாயிட்டாங்கன்னா நாம கூட நம்ம குடும்பம் கூட ஒன்னாயிடலாம்ல. பரவாயில்லடா, நல்லாவே யோசிக்கிற. குடும்பம் ஒன்னாகணுங்கிற ஆசை உனக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா? ஏன் உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? உன்னோட அம்மாவும் என்னோட அம்மாவும் ஒன்னாகணும்னு நான் மட்டும் யோசிக்க மாட்டேனா? எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா? ஆமாண்டா. ஏய், அந்த வார்த்தையை மட்டும் சொன்ன விச்சிருவேன்.
சாரிடா, எப்பவும் போல வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நீ தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல பரவாயில்ல, மன்னிச்சிட்டேன். சரி, நீ மக்கு பையன் இல்ல, ஸ்மார்ட் பையங்கிறது உண்மைனா நீ சொன்னதை செஞ்சு காட்டி ப்ரூவ் பண்ணி பாப்போம். ஏன் எங்களால முடியாதா? நீ அம்மா புள்ளையா அப்பா புள்ளையா? அத்தையை பிடிக்குமா மாமாவை பிடிக்குமா? ஏய், இப்ப அதையும் கேக்குற? இப்ப அதான் எங்க பிரச்சனையா? கேக்குறேன்ல, சொல்லுடா. உன்னால நம்பவே முடியாது. என்ன கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கேக்குற. உன்னை நம்ப முடியாது. இதுனா அதும்ப, அதுனா இதும்ப. எனக்கு எதுக்கு வம்பு? எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். ஏய், சமாளிக்காதடா. சொல்ல தெரியாதுன்னு சொல்லு. நீ என்னைய மடக்குறியா? இப்ப பாரு, உனக்கு உன் அத்தைய பிடிக்குமா இல்ல அவங்க கோவப்படுறது பிடிக்குமா? டேய், என்ன கேள்விடா இது? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. எனக்கு அத்தையோட குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும்டா. ஏய் துளசி, என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி பாக்குற? தெரியலடா, இப்பெல்லாம் உன்னை பார்த்தாலே எக்ஸைட் ஆயிடுறேன். விஸ்வா, விஸ்வா, நீங்க வர்றத நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். எனக்கு அது சந்தோஷம்தான். ஆனா நீ இங்க வந்து பேசுறது அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா சண்டை போடுவாங்க, உங்க 2 பேரையும் திட்டுவாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. இதனால எனக்கும் கஷ்டம், அம்மாவுக்கும் கஷ்டம். அம்மாவை நீ சங்கடப்படுத்தாத விஸ்வா. எனக்கு புரியுது அத்தை, நான் வரேன். துளசி பாய். ஏய் விஸ்வா, ஒரு நிமிஷம்டா. பகையை உடைக்கிற சக்தி அன்புக்கு மட்டும்தான் இருக்கு. அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அத நீ புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. இத மனசுல வச்சுக்கோ. யூ ஆர் ரைட். கரெக்டா சொன்ன துளசி. வரத